பிளானும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசியலே கடந்த 50-60 வருஷத்தில் பிராமின் ஜெனோசைடு, இங்கு பிராமணர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இங்கு வந்து ஒரு இனம் என்பது இன அழிப்பு செய்யப்பட்டு அவர்களுடைய இருப்பிடங்களில் இருந்து வெளியேறினார்கள். இங்கு அக்ரஹாரங்கள் அழித்தொழிக்கப்பட்டுச்சு. இங்கு பிராமணர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம உணர்வு ரீதியாக டெய்லி காயப்படுத்திட்டு இருக்கோங்கிறத ஓப்பனாக பேசின தலைவர் அண்ணாமலை தவிர வேற யாரும் இல்லை. நீங்கள் வேணா போயிட்டு சும்மா ஒரு ரேண்டமாக போயிட்டு எங்கெல்லாம் பிராமணர்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்கே உள்ள பகுதிகளில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அண்ணாமலை வந்து பிராமின்ஸ் ஓரம் கட்டிட்டார். அதுக்கு அவங்க காட்டக்கூடிய உதாரணம் யாருன்னா எஸ்வி சேகர், காயத்ரி ரகுராம், இந்த மாதிரி யாரையாவது கை காட்டுவாங்க. இவங்க எல்லாரும் ஏன் கட்சியை விட்டு வெளியில் போனாங்கிறதுக்கு அவங்களுக்கான தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. அது எதையுமே நம்ம பிராமணர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்கு பிராமணர்களுக்கான ஒரு குரலாக, இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கான ஒரு குரல்னு அவர் பார்த்து ஒழிக்கலைனாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் அவருக்குமான இருந்த அந்த மினிமல் கான்வர்சேஷன்ஸை வச்சு நான் சொல்கிறேன், அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வந்து பிராமின் கம்யூனிட்டி மேலே உண்டு. அவர் மேலே அதே மாதிரியான இவர் என்ன மாதிரியான ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காரோ அதே மாதிரி ஒரு 100 மடங்கு மதிப்பு மரியாதையும் இவர் மேல் பிராமண சமூகத்துக்கு உண்டு. அப்படி பார்த்தா நீங்கள் கட்சியை விட்டு வெளியில் போனவங்களை சொல்கிறீங்க, நான் கட்சிக்குள்ளாரே இருந்தவங்களை சொல்கிறேன். நாராயணன் திருப்பதி அவருடைய இடம் என்பது எந்த ஒரு இடத்திலும் கேள்விக்குள்ளாகவே இல்லை. அதே மாதிரி ஹெச் ராஜா அவர்கள் அவருடைய இடத்துல தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல உதாரணங்களை என்னாலையும் காட்ட முடியும். ஸோ இதற்கும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிராமின் எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை.